Hi friends and goodies, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க இந்த சைடை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நமக்கு தேவையில்லை. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு சுற்றி இந்த கப்பு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம அதை வந்துட்டு அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 6 பீஸ் போல் செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு அட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பொக்கே ஷேப் நமக்கு வேணும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்களே வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து எந்த அளவுகளும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான அட்டை எடுத்துக்கோங்க, அப்போ நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம லீவ்ஸ் வந்து கட் பண்ணணும். அதுக்கு வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரை இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரே ஃபோல்டிங்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய லீவ்ஸ் வந்து கட் ஆகிடும் ஒரே ஷேப்பில். ஸோ அதுக்காக நான் வந்து இப்படி கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா பென்சில் வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு லீஃபோட அந்த அச்சு வச்சு வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா லீவ்ஸுமே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒன்று ஒன்றா தனியாக கட் பண்ணணும் அப்படின்ட்டு தேவையில்ல. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலான ஒரு லுக் இருக்கா மாதிரி. ஸோ இதே மாதிரி எல்லா லீஃபையுமே நம்ம மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். கலரிங் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்துட்டு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ஸில் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து கலர் பண்ண போகிறேன். கலர் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மிடில் மட்டும் கலர் பண்ணிவிட்டு இந்த பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த ஓரங்களில் மட்டும் லைட்டாக வந்து கொடுத்துக்கலாம். சேம் இதே கலரையே. இதே மாதிரி ஒவ்வொரு பூக்கள் ஒவ்வொரு கலரில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த கார்ட்போர்டு அட்டைக்குமே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இன்னொரு கப் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இந்த கீழே இந்த சைடில் வந்துட்டு இதை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதுக்குமே வந்துட்டு நான் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இது வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த லீவ்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். எல்லா லீவ்ஸையுமே வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர்ஸை வந்து இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று ஒட்ட போகிறோம். அப்புறம் இதே மாதிரியே இன்னொரு 2 ஃப்ளவர் இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று ஒட்டிக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர். அவ்வளோதான். நம்ம வந்து 6 ஃப்ளவர் செஞ்சுருந்தோம் இல்லையா. ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் பொக்கே வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து ஃபைனலாக நம்ம வந்து ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட் எடுத்து ப்ரெஷ்ஷோட இந்த பேக் சைடால் தொட்டு டாட்ஸ் வந்து இந்த மாதிரி மிடில் வச்சுக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கப்பு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இதை வேலை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேப்பர் கப்லேருந்து கட் பண்ணி போட்டோம் இல்லையா, ஸோ அந்த பீஸை எடுத்து இந்த மாதிரி அதை மடக்கி இந்த இடத்துல வச்சு ஒட்டிடலாம். அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டி கூட நீங்கள் வேலில் அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி விடலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ நம்மளோட என்றைக்குமே வாடாத இந்த அழகான பொக்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம்.
உங்கள் வீட்டு சுவத்தையுமே ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக மாற்றலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வேஸ்ட் கப்பில் செஞ்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.